ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்டோட அம்மா, அண்ணனோட ஒய்ஃப் எல்லோரும் வந்திருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், இது அவங்க ஓபை தாமரைக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 டே முன்னாடி எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஒரு குட்டி விலாக் தான் நான் ஷூட் பண்ணி ஆக்சுவலி நான் அப்லோட் பண்ணுறேன். காலையில் எந்திரிச்சாச்சு, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஸோ எனக்கு ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாம் உள்ள நாள் தான். ஸோ என்னோடய அத்தையும் கூட இருந்தாங்க. அது அப்படின்னா ஹஸ்பண்டோட அம்மா, அத்தை தானே நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ காலையில் எழுந்திரிச்சாச்சு. அவங்க ஆக்சுவலி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப லேட்டாக தான் அவங்க நைட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ஸ்கூலு, ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரமாக தான் எழுந்திரிச்சேன். ஏன் பார்த்திங்கன்னா கேஸ் இல்லை. ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று தான் இருந்துச்சு. அப்போ அதில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி சர்வ் பண்ணியிருந்தேன். பட்டர் இட்லி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையெல்லாம் போட்டு நல்லா ஒரு கோகோனட் சட்னி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணியிருந்தேன். சாம்பார் எப்போ பண்ணாலுமே அது ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் ஆகிடுது. அந்த தண்ணி வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக தண்ணி போட்டு நம்ம குக் பண்ணாலும் இப்படி தான் ஆகுது. கல்யாண வீட்டு சாம்பார் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நான் ரெசிபி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய டார்கெட் மாதிரி இன்க்ரீஸ் ஆயாச்சுன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் சாம்பார் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்துட்டு தேங்காய் பால் எல்லாம் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு குருமா மாதிரி தான் வச்சுருந்தேன் நான். ரொம்ப ஸ்பைஸ் எல்லாம் இல்லை, பட் வெஜிடபிள்ஸு, தேங்காய் பால், லைட் மசாலா சிம்பிளாக போட்டுட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ பட்டர் இட்லிக்கு வந்துட்டு 3 சைட் டிஷ் நான் பண்ணியிருந்தேன். சட்னி, சாம்பார் அண்ட் இந்த தேங்காய் பால் ஒரு கறி. இட்லி ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த இட்லி ஒரு செட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு பண்ணணும். மாவெல்லாம் நல்லா பொங்கி பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. சாம்பார் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்து அதோட ஸ்பூன்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் நம்மளுக்கு அதெங்கே இதெங்கன்னு எடுக்க வேண்டாம். அதனால் ஸோ ஒரு இட்லியாக லைக் நான் ஹாட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லைக் கூல் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க எந்திரிச்சு வர்ற அந்த டைம் பார்த்து தான் நான் டைனிங்லலாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வரை என்னோடய வேலை காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே முடிச்சுட்டேன். அவங்க லேட்டாக வந்து தூங்குனதுனால அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் நான் என்னோடய வேலை முடிச்சுட்டேன். இவளுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு சீஸி சாண்ட்விச் தான் கொடுத்துட்ருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கேட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ சீஸி சாண்ட்விச்சும் பனானா, அதுக்கப்புறம் ஒரு சாஸு கொடுத்துட்ருந்தேன். இந்த குட்டி குட்டி ஷேஷேஸ் ஆஃப் சாஸ் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கோம். அண்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சப்பாத்தி கொடுத்துட்ருந்தேன். காலையில் இட்லி சாப்பிட்டுட்டு போயிட்டா. அண்டு சப்பாத்தி தான் மத்தியானம் கொடுத்துட்ருந்தேன். பொட்டேட்டோ ஃப்ரை, சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை அவளுக்குள்ளதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவள் கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பொண்ணும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் மத்தியானம் உள்ள சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மத்தியானத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஓபை தாமராவில் அவங்களுக்கு செக்இன் பண்ணணும். சிம்பிளாக ஒரு அரிசி பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அப்போ அவங்க அது ஓகேன்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு அது பண்ணியிருந்தேன். ஸோ மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ஓபை தாமராவுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பேக் டு நார்மல். நம்ம ஒத்தையிலே ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு சந்தோஷம்தான். அது எனக்கு அந்த ஒரு கொஞ்சம் டைம் கிடச்சிது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.